என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர அந்த எபிசோட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து போயினா மீண்டும் உன்னோடு நான் அப்படின்னு சொல்லிட்டு குரு வெப் சீரிஸ் வந்து போயினா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? அதுல இன்னும் வந்து போயினா இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல வந்து போயினா எல்லாமே நடக்க போகுது. நம்ம ஒரு குருவோட ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற விஷயங்கள் அதாவது இதுல இருக்கிற லவ் இன்னும் வந்து போயினா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு என்னென்னலாம் வந்து போயினா வழி இருக்கோ அது எல்லாமே வந்து போயினா சூப்பராவே அமைய போகுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அந்த அளவுக்கு வந்து போயினா அவங்க சூப்பரா வந்து அந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. எபிசோட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்போ வர எபிசோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் சுவாரஸ்யமா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கதை வேற. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கயலா இருந்தாலும் சரி, அதாவது அதில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வேறையா வச்சிருந்தாங்க. ஆனா குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் குரு தான், அதுலயும் குரு தான். அதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகி சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரு ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு பொண்ணு வந்து போயினா, "இல்ல எனக்கு வந்து போயினா உன்ன புடிக்கல. அது மட்டும் இல்லாம நீ முதல்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொன்ன? இந்த மாரி தான் வந்து போயினா நான் சீக்கிரமா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹோட்டல் வச்சிடுறேன்." அப்படின்ற மாரி என்னென்னமோ சொன்ன. ஆனா இப்ப என்னாச்சு? ஏன் வந்து போயினா இப்படி பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உன்ன எனக்கு வந்து போயினா சுத்தமா பிடிக்கல. அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சது தான். அப்படின்ற மாரி வந்து சொல்லி மொத்தமா வந்து போயினா முடிச்சு விடுறதுக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா இங்க வந்து போயினா நம்ம குரு வந்துட்டு முதல் லவ்ல வந்து போயினா தோத்துருக்காரு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சது. எனக்கு பணம் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம வெல் செட்டில் ஆன ஆள் தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயலோட வாழ்க்கையிலயும். அதாவது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கயல் அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காவ்யா அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது இந்த இடத்துல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலயும் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணியிருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னென்ன விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணி கடைசியில அது என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா கருமம்லாம் பண்ணி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வசமா மாட்டிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ காவ்யாவுக்கு எதுவுமே பிடிக்காம, எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அதாவது 2 ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, காவ்யா மயக்கம் போட்டு விழுந்து உண்மையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. அதே மாரி குரு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, காப்பாத்தி, கடைசில அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் பில் கட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இல்லாததுனால, அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு விட்டுட்டு, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிட்டாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னை கொண்டு வந்து காப்பாத்துனாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா, நம்ம காவியோட லைஃப்ல இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவோட லைஃப்ல என்ன நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா விளக்க போறாங்க. அப்படி விளக்குறது மட்டும் இல்லாம, கடைசில நம்ம காவியாவும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லவ் பண்ண போறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா, போன எபிசோட் அதாவது போன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து அவங்களால ஒண்ணு சேர முடியல. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, குருவ வந்து அவங்க அடிச்சு கொன்னதுனால, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலும், குருவும் ஒண்ணு சேர முடியாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த சாப்டர் ஓப்பன் பண்ணி காவ்யாவாவும், குருவாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அதாவது இந்த ஒரு சீசன் அதாவது இந்த எபிசோட்லயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும், காவ்யாவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறவங்க, மனசார நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அப்படியே உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயம் இப்ப என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவ்யாவோட லைஃப் அதாவது புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போனாங்க, அது குருவா இருந்தாலும் சரி, குருவோட லவ்வா இருந்தாலும் சரி, இல்ல காவியாவோட லவ்வா இருந்தாலும் சரி, இப்படி 2 லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து டிராவல் ஆயிட்டு வந்துச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து வருது. அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே அந்த எபிசோட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். எந்த அளவுக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட்லாம் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, இந்த எபிசோடும் நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முடிக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி போகப்போது? எப்படி இருக்கும்? அப்படின்றது உங்களோட கருத்து என்ன? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.